ஹலோ காய்ஸ், உங்களுக்கு நான் ஒரு கதை சொல்லட்டுமா? 1 2 3. காலையில் 6 மணி ஆகுது, இன்னும் எந்திக்கலையாடி மாயா, அடியே மாயா அப்படின்னு அவங்க அம்மா கீழே கூப்பிடுறாங்க. மேடம் இப்போ தான் எந்திக்கிறாங்க. இவங்க பேர் தான் மாயா, நம்ம கதையோட கதாநாயகின்னு வச்சுக்கலாம். கீழே அவளோட ஃப்ரெண்ட்ஸ் காத்துட்டு இருக்காங்க. அவங்க நேம் தான் சமீரா அண்ட் ஜெனி. மாயா சொல்கிறா, நீங்கள் கிளம்புங்க, நான் இன்றைக்கி லீவு, நான் போகலை. இன்றைக்கி என்னோடய பாட்டி வந்திருக்காங்க, இவங்களோட தான் நான் இன்றைக்கி ஃபுல்லாக என்னோடய நாளை டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன்னு மாயா இவங்க கிட்டே சொல்லிவிட்டு இவங்களை காலேஜுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. இவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சீன் கட் பண்ணார். கிராண்ட்மாவும் மாயாவும் வெளியே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காண்டி போகிறாங்க. மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. பாட்டியும் மாயாவையும் கிராஸ் பண்ணி ஒரு பையன் போகும்போது, இந்த பையன் பேர் முகமது, ரொம்ப நல்ல பையன், எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவான்னு அவங்க பாட்டி மாயா கிட்டே சொல்லும்போது, மாயாமே மறந்து கண் சிமிட்டாமல் அவளோட நடை உடை பாவனை எல்லாத்தையுமே கவனிக்கிறா. இவங்க பேர் முகமதா அப்படின்னு கேட்குறா. ஆமான்னு பாட்டி சொல்கிறாங்க. அப்படி சீனை கட் பண்ணால் இங்கே சமீராவும் ஜெனியும் பேசிக்கொண்டே போகிறாங்க. ஆனால் சமீரா ஏதோ பயமோ பதட்டமோ ஒரு குழப்பமோ அமைதியாகவே வரா. ஜெனி என்னாச்சு நீ ஏன்னு கேட்டால் அவள் பதில் எதுவுமே சொல்லாமல் சமாளிக்கிறா. அப்படியே சீன் கட் பண்ணால் இவங்க கிளாஸ்க்குள்ளே நுழைஞ்சிடறாங்க. இதோட இந்த எபிசோடு கட் ஆகுது காய்ஸ். செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து நீங்கள் தொடர்ந்து கேட்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ்.